ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் ஜிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்த விமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்த மண்டிதா பிரகாசானந்த மிதுனாசா குலஸ்ரேணி சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. सिञ्जन्नूपुरपादकङ्कणमहामुद्रासुलाक्षारसालङ्काराङ्कितपादपङ्कजयुगं श्रीपादुकालङ्कृतम् उद्भासन्नखचन्द्रकण्डरुचिरं राजज्जपासन्निभं ब्रह्मादित्रिदशासुरार्चितमहं मूर्ध्नि स्मराम्यम्बिके. குருநாதாளுடைய பரமகிருபையில் துர்வாச மகரிஷியினால் அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 34வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். மகா யோகீஸ்வரராக இருக்கக்கூடிய துர்வாச மகரிஷி இதுக்கு முன்னாடி இருந்த பூர்வ ஸ்லோகத்தில் அம்பாளை சமஷ்டியாக தியானம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத அவர் தியானம் பண்ணி நமக்கும் சொல்லி கொடுத்தார். இனிமே வரக்கூடிய ஒரு 5-6 ஸ்லோகங்களில் பரம சௌபாகியமாக இருக்கக்கூடிய மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய அம்பாளை நானா வஸ்திரங்களையும் பூஷணங்களையும் புஷ்ப அலங்காரங்களோடு இருக்கக்கூடிய பரதேவதையினுடைய திவ்ய அங்கங்களையும் பூஷணங்களையும் ஆயுதங்களை பற்றியும் மேலே வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் அம்பாளினுடைய பாதாரவிந்தம் சரணங்களை ஸ்தோத்திரம் பண்ணுறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது எப்படி இருக்குது அப்படின்னா, ஹே அம்பிகே அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். ஹே அம்பிகே, ஸ்ரீ பாதுகா அலங்கிருதம் சிஞ்சன் நூபுர பாத கங்கண மகா முத்ரா சுலாட்சாரச அலங்கார அங்கித உத்பாஸ்வன் நகச்சந்திர கண்ட ருச்சிரம் ராஜஜபா சந்நிபம் பிரம்மாதி திரிதச அசுர அர்ச்சித பாதபங்கஜயுகம் அகம் மூர்த்னி ஸ்மராமி அப்படிங்கிறார். ஹே அம்பிகே அப்படின்னு சம்போதனம் பண்ணி ஸ்ரீ பாதுகாலங்கிருதம் அப்படிங்கிறார். அம்பாளினுடைய சரணாரவிந்தங்களில் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய பாதுகையானது ஸ்ரீமன் மாணிக்க பாதுகே கல்பயாமி நமஹா அப்படின்னு உபச்சாரங்களில் பார்க்குறோம். அதே ரீதியாக நம்ம உபாசகர்கள் எல்லாரும் சிரசில் குருவனுடைய பாதுகையை தியானம் பண்ணுறோம். அந்த பாதுகையை தியானம் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கக்கூடிய முத்திரையானது மிருகி முத்ரா அப்படின்னு சொல்லுவாள். இந்த மிருகி முத்திரைனா ஒரு கையில் இருக்கிறது, பார்த்தா பெண் மான் மாதிரி இருக்கும். அந்த மிருகி முத்திரையை 2 கையிலையும் வச்சுட்டு சிரசில் வச்சுட்டோன்னா பிரம்மரந்திரத்தில் அதுக்கு பேர் மகாமுத்ரா அப்படின்னு பேர். ஹே அம்பிகே அப்படின்னு உபாசனை அப்படின்னு சம்போதனம் பண்ணி உபாசகர்கள் எல்லாரும் ஆராதிக்கக்கூடிய மகாமுத்ரையினால் அலங்கரிக்கப்பட்ட மாணிக்க பாதுகையினால் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய பாதம் அப்படின்னு மேலே முதல்ல சொல்கிறார். பாதுகை அப்படின்னாலே பாலனாத்து சர்வ துரித க்ஷாலனேன மகத் பயாது காங்கிதார்த்த பிரதானத்வாது பாதுகேத்யபிதீயதே. பாதுகை அப்படின்னாக்க அதில் இருக்கக்கூடிய சப்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அக்ஷரங்களை பார்த்தோம்னா பா அப்படின்னு இருக்கக்கூடியது பாலனாத்து சர்வ துரித க்ஷாலனேன து அப்படின்னு இருக்குப்பா. 2வது அக்ஷரமானது துகாரம் சர்வ துரிதங்களையும் போக்க வல்லதாகவும் நம்மளை வழிகாமிச்சு பாலனம் பண்ணி ஐச்சுண்டு போய் ஆகாங்ஷிதார்த்த பிரதானத்வாது நம்ம ஆசைப்படக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள். சர்வ பயம் எல்லாத்தையும் போக்கி நம்மளுடைய துரிதங்கள் எல்லாத்தையும் போக்கி நம்மளை வழி காமிச்சு நமக்கு
ஆசைப்படக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அதுக்கு பாதுகைன்னு பேர். பாலனாத்து சர்வ துரித க்ஷாலனேன மகத்பயாது காங்கிதார்த்த பிரதானத்வாது பாதுகேத்யபிதீயதே அப்படின்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட மகாமுத்ரை அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பாதுகா மந்திரத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த முத்திரை இருக்கே, அந்த மகாமுத்ரையை இருக்க அதனால் அலங்கரிக்கப்பட்ட மாணிக்க பாதுகையினால் பூட்டப்பட்ட பாதம் அப்படின்னு முதல்ல சொல்கிறார். சிஞ்சன் நூபுர பாத கங்கண அப்படின்றதுல அதில் காலில் போட்டுருக்கக்கூடிய ஒரு நூபுரம், அந்த கொலுசு சலங்கைன்னு சொல்லுவோமே, அந்த சலங்கையை போட்டுண்டு அதில் கிணிகிணின்னு சவுண்டு வரும். அந்த மாதிரி சப்தத்தோடு இருக்கக்கூடிய கிளுகிணுன்னு சத்தத்தோடு இருக்கக்கூடிய கொலுசுனால் பூட்டப்பட்டு பாத கங்கணம் அப்படின்னு, கங்கணம்னு அந்த தோடாலாம் கையில் போட்டுக்கிற மாதிரி அம்பாளுடைய பாதத்தில் ஒரு தோடையான ஒன்று போட்டுருக்கா. அந்த பாத கங்கணத்தினாலையும் அலங்கரிக்கப்பட்ட அந்த பாதம் உத்பாஸ்வன் நக சந்திர கண்ட ருதிரம் ஜபா ராஜஜபா சந்நிபம், சக்கச்சவேர்னு இருக்கக்கூடிய கால், அப்போ பூத்த செம்பருத்தி புஷ்பமானது எந்த வர்ணத்தில் இருக்கோ அதான் ராஜஜபா சந்நிபம் அப்படிங்கிறார். அப்போ பூத்த செம்பருத்தி புஷ்பமானது எப்படி செக்கச்சவேர்னு இருக்குமோ அந்த மாதிரி செக்கச்சவேர்னு இருக்க அம்பாளுடைய பாதமானது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிரகாசமானது என்ன அப்படின்னா உத்பாஸ்வன் நகச்சந்திர கண்ட ருச்சிரம், சந்திரன் எப்படி பிரகாசமாக இருக்கோ அதை மாதிரி அம்பாளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய நகங்கள் இருக்கே, அந்த நகங்கள் எல்லாம் வெளவெளேர்னு ஜொலிக்கிறதாம், அப்படியே பிரகாசமாக இருக்கான். மேலே பிரம்மாதி திரிதச அசுர அர்ச்சித, பிரம்மா இத்தியாதி மூர்த்திகளாலையும் பூஜிக்கப்பட்டு இந்திராதி தேவர்களாலும் பூஜிக்கப்பட்டு அசுரர்களாலும் ஆராதிக்கப்படுகின்ற பாதமானது. அப்படிப்பட்ட மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கக்கூடிய உன்னுடைய பாதாரவிந்தங்கள் என்னுடைய சிரசில் நான் தியானிக்கிறேன். அகம் மூர்த்னி ஸ்மராமி அப்படின்னு மேலோட இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். ஒரு நிமிஷம் தியானித்து பார்த்தா நமக்கே புரியும். சக்கச்சவேர்னு இருக்கக்கூடிய ஜபா புஷ்பம் மாதிரி இருக்கக்கூடிய சிகப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடிய பாதத்தில் அதுக்கு மேலே சில வர்ணங்கள்லாம் போடுவா. சுலாட்சாரச அப்படின்னு சக்கச்சவேர்னு இருக்கக்கூடிய இந்த டான்ஸ் ஆடுறவாளுக்கெல்லாம் கூட மேலே ஒரு ஆட்டான்னு ஒரு ஏதோ ஒன்று எட்டு விடுவா. அது மாதிரி சக்கச்சவேர்னு மருதாணி மாதிரி எடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பாதம், அப்படி சக்கச்சவேர்னு இருக்கக்கூடிய பாதத்தில் வெளவெளேர்னு பிரகாசிக்கக்கூடிய நகங்கள் அப்படின்னா ரக்ஷ சுக்ல பிரபாமிஸ்ரமாக இருக்கும் அந்த பாதம் போல இருக்கு. அப்போது சக்கச்சவேர்னு இருக்கக்கூடிய பாதத்தில் வெளவெளேர்னு பிரகாசிக்கக்கூடிய நகங்களோடு இருக்கக்கூடிய பாதாரவிந்தம். நம்ம சகசரநாமத்தில் கூட கூடகுல்ஃபா கூர்ம பிருஷ்ட ஜெயிஷ்ண பிரததான்விதா நகதீதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோகுணா பதத்வய பிரபாஜால பராக்கிருத சரோருஹா சிஞ்சான மணிமஞ்சீர மண்டிதஸ்ரீ பதாம்புஜா இப்படின்லாம் நாமாக்கள். அதில் நகதீதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோகுணா, யார் ஒருவன் அம்பாளினுடைய பாதாரவிந்தங்களில் இருக்கக்கூடிய அந்த நகங்கள் இருக்கே, நகதீதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோகுணா, நம்மளுடைய தமோகுணங்கள் எல்லாம் போகணும்னா ஒரு வாட்டி அம்பாளினுடைய பாதாரவிந்தங்களில் இருக்கக்கூடிய அந்த நகத்தினுடைய ஒரு பிரகாசத்தை பார்த்து யார் ஒருவன் சரணாகதி பண்ணுறானோ அவனுடைய தமோகுணங்கள் எல்லாம் விலக்கப்பட்டு பூர்ண சத்வகுணமாக ஆகி அவன் ஞானியாக ஆகிவிடுவான். அப்படிங்கிறது தான் நகதீதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோகுணா பதத்வய பிரபாஜால பராக்கிருத சரோருஹா அப்படின்லாம் சிஞ்சான மணிமஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜா இப்படின்லாம் அலங்கரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பாதம் இருக்கே, அதே ரீதியில் தான் இங்கேயும் துர்வாச மகரிஷி தியானம் பண்ணுறார். இதே ரீதியில் சங்கர பகவத்பாதாலும் சௌந்தர்ய லகரியில் இதே தியானத்தை பண்ணியிருக்கார். ஸ்ருதீனாம் மூர்தானோ தததி தவயோ சேகரதயா மமாப்யேதௌ மாதः சிரசி தயயா தேஹி சரணோ யயோ பாத்யம் பாதः பசுபதி ஜட்டா ஜூட தட்டினி
யயோர் லாட்சாலக்ஷ்மீ அருணஹரிச்சூடாமணி ருச்சி. சர்வ வேதங்களினுடைய மூர்த்தினியாக இருக்கக்கூடிய உபனிஷத் பாகங்கள்லாம் கூட உன்னுடைய பாதாரவிந்தங்களை இப்படியாக சொல்றது. மமாப்பியேதோ மாதக சிரசி தயையா தேஹி சரணோ, உன்னுடைய தயையினால யயோ பாத்தியம் பாதக, உன்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு வர்ணம் இருக்கே லாட்சாரசம், அதனுடைய ஜலமானது சிவனுடைய தலையில் பட்டு சிவனுடைய தலையில் இருக்கக்கூடிய ஜடைகள்லாம் கூட சிகப்பாக இருக்கான். யயோ லாட்சா லக்ஷ்மிஹி, இவ அவருடைய சகோதரனாக இருக்கக்கூடிய விஷ்ணு இருக்காரு, அவருடைய சூடாமணி அதில் அது கூட சிகப்பாக இருக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய லாட்சாரசமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இந்த இடத்துல சௌந்தரலகரிலையும் சங்கர பகவத்பாதால் வர்ணிச்சிருக்கார். வாஸ்தவத்தில் குரு வேறு இல்லை, பரதேவதை வேறு இல்லை. பரதேவதையே தான் குருஸ்வரூபமாக நமக்கு ஞானத்தை போதிக்கிறதுக்கு அந்த ரூபத்தில் வந்திருக்கா அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அந்த ரீதியில் சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் இந்த ஸ்லோகத்துக்கு சாம்பவி சரணவின் யாசாகா அப்படின்ற பதத்தை சொல்லி பரதேவதையினுடைய பாதாரவிந்தங்களில் சிரஸில் தியானிக்கக்கூடியதுக்கு சாம்பவி அப்படின்னு சிவயோகம் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு சாம்பவி தீட்சைன்னு பண்ணும்பொழுதும் குருநாதாளனுடைய பாதாரவிந்தங்களை சிஷ்யனுடைய சிரசிலேயே ஸ்பரிசித்து அதனால் தீட்சை பண்ணக்கூடிய ஒரு விதானங்கள் இருக்குது. அப்படியாக சிரசில் யார் ஒருவன் அம்பாளினுடைய பாதாரவிந்தங்களையும் பாதுகையையும் தியானம் பண்ணுறானோ அவனுக்கு சிவயோகம் அப்படின்னு பேர். அப்படின்னு இந்த இடத்துல சாம்பவி சரணவின்யாசாகா அப்படின்னு சொல்லி யார் ஒருவன் இந்த அம்பாளாக இருக்கக்கூடியவள் என்ன பண்ணுறா, அவனை அம்பாளை தியானிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிவஞானப்பிரதாயினி அப்படின்னு பேர் அம்பாளுக்கு. சிவனுடைய ஞானத்தை கொடுக்கக்கூடியவள், ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு அம்பாளுக்கு பேர். அப்படிப்பட்ட இந்த மாதிரி யார் ஒருவன் தன்னுடைய பிரம்மரந்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் 12 துவாதச தலங்களை வச்சுண்டு அதில் ரக்த சுக்ல பிரபாமிஸ்ரமாக இருக்கக்கூடிய பாதாரவிந்தங்களை யார் ஒருவன் தியானிக்கிறானோ, பாதுகையை வச்சுண்டு யார் ஒருத்தன் தியானிக்கிறானோ அவனுக்கு ஞானமானது சித்திக்கும் அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்கார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். மேலே அடுத்த ஸ்லோகத்தில் அம்பாளினுடைய அவயவங்களை தியானம் பண்ணிட்டு அம்பாளினுடைய இடுப்பு பாகத்தை வர்ணிக்கக்கூடிய அடுத்த ஸ்லோகமானது இருக்குது. இது அடுத்த அவகாசத்தில் மேலே பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.